ஜெய் சாயிராம். எதையுமே எதிர்க்க துணிந்துவிட்டால் அதுவே பாதி வெற்றிக்கு சமமாகிவிடும். சிலவற்றை கடக்க பழகுவதை விட ஒரு முறையேனும் எதிர்க்க பழகலாம். நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உனக்கான 2 நல்ல விஷயம் இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கனிந்து இருக்கிறது. என் அன்பு பிரியமே, உன்னால் முடியாதது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. வாழ்வில் எவ்வளவு வேகமாக நீ செல்கிறாய் என்பதை விட எந்த தடைகளையும் கண்டு நின்றுவிடாமல் எவ்வளவு தூரம் நீ செல்கிறாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். உன்னுடைய லட்சியத்தில் தூரம் பெரிது அல்ல என்பதை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பது மட்டும்தான் உனக்கு மிக மிக முக்கியமான விஷயம். ஆம் என் பிரியமே, நடக்காது கிடைக்காது என்பதெல்லாம் உன்னுடைய வாழ்வில் இல்லவே இல்லை என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தெரியும் இந்த வாழ்க்கை பலருக்கு மிகப்பெரிய கனவு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, உனக்கான விஷயம் நடக்கும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். உனக்கானது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். ஆம் என் பிரியமே, உன்னை விட்டு சென்றது, உன்னை காயப்படுத்திவிட்டு உன்னை விட்டு விலகி சென்றது முடிந்து போனது. இந்த முடிந்து போன விஷயங்களை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. முடிந்து போன விஷயங்களையோ அல்லது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியோ யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அது தேவையில்லாத வீண் மனக்குழப்பத்தை தான் உனக்கு தரும். அந்த மனக்குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனதை அமைதியாக்கி நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்வை வாழ்வது எப்படி என்பதை ஒரு அழகான கதை மூலம் நான் உனக்கு கூறுகிறேன். கேட்கிறாயா என் பிரியமே? மனதை அமைதியாக வைத்துக்கொள். நிதானமாக இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் என்பதே நிச்சயமான உண்மை. நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறிய குடிசை வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு துறவி வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த துறவிக்கு சில சீடர்கள் இருந்தார்கள். அந்த சீடர்களில் ஒரு சீடர் மட்டும் எப்பொழுது பார்த்தாலும் சோகமாகவும் மிக குழப்பத்தோடும் வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்கள், கடந்த விஷயங்கள் அனைத்தையும் பற்றி தன்னுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தார். இதை பார்த்த அந்த துறவி அந்த பிரச்சனையிலிருந்து அந்த சீடனை வெளியே கொண்டு வர ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடுத்தார். ஒரு நாள் அந்த துறவி அந்த சீடனை கூட்டிக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சென்றார். அப்படி போகும் பொழுது அவர்கள் போகும் வழியில் ஒரு பெரிய ஆறு ஒன்று இருந்தது. அந்த ஆற்றை கடந்தால் மட்டும்தான் பக்கத்து கிராமத்திற்கு அந்த துறவியும் சீடனும் போக முடியும். அந்த ஆற்றை கடக்க வேண்டுமென்றால் அவர்கள் 2 பேரும் நடந்து ஆற்றை கடந்துதான் ஆக வேண்டும். உடனே துறவி, நான் முன்பாக செல்கிறேன், நீ என்னுடைய பின்னால் தொடர்ந்து வா என்று சொல்லிவிட்டு சீடனிடம் சொல்லிவிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறார்.
உடனே அந்த சீடனும் அப்படியே ஆகட்டும் குருவே என்று சொல்லிவிட்டு அந்த ஆற்றை கடப்பதற்கு 2 பேரும் காலெடுத்து ஆற்றில் வைக்கிறார்கள். உடனே பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்டது. அதுவும் பெண்ணுடைய குரல். அந்த துறவியும் சீடனும் உடனே திரும்பி பார்க்கிறார்கள். அங்கே ஒரு பெண் கையில் பையோடு நின்று கொண்டிருக்கிறாள். அந்த பெண் அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாள். அதனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த துறவியிடம் உதவி கேட்கிறாள் அந்த பெண். துறவியே, நான் சீக்கிரமாக அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போக வேண்டும். என்னுடைய குழந்தை அந்த கிராமத்தில் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறது. பிள்ளைக்கு மருந்து வாங்குவதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் படகில் ஓட்டை விழுந்துவிட்டது. அந்த ஓட்டையை வைத்துக்கொண்டு என்னால் படகில் பிரயாணம் செய்ய முடியவில்லை. அந்த ஆற்றை கடந்து என்னால் போகவும் முடியவில்லை. என்னால் நடந்தும் அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை. அதனால் என்னை உங்களுடைய தோள் மேல் தூக்கி கொண்டு இந்த ஆற்றை கடப்பதற்கு எனக்கு உதவி செய்வீர்களா என்று கேட்டாள் அந்த பெண். அந்த துறவியும் அந்த பெண் கேட்டபடியே தன்னுடைய தோள் மேல் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போய் கிராமத்தில் இருக்கும் அந்த பெண்ணை பத்திரமாக விடுகிறார் துறவி. இதையெல்லாம் பார்த்த சீடனுக்கு ஆச்சரியமேல் ஆச்சரியம். ஏனென்றால் துறவியா இருக்கும் பட்சத்தில் பெண்களை தொடவே கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு அதிகமாகவே இருக்கிறது. அந்த துறவியும் தன்னுடைய சீடர்களுக்கு அந்த கட்டுப்பாட்டை சொல்லிக் கொடுத்துதான் பாடம் நடத்தியிருக்கிறார். ஆனால் இன்று அந்த துறவியே அந்த கட்டுப்பாடு அனைத்தையும் மீறி இருக்கிறார். அந்த பெண்ணை தன்னுடைய தோள் மேல் சுமந்து ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிருக்கிறார். ஏன் என்ற குழப்பத்திலேயே அந்த ஊர் வரைக்கும் போகிறார் அந்த சீடர். இதை பற்றி தன்னுடைய குருவாகிய அந்த துறவியிடம் கேட்பதற்கு அவருக்கு பயமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவர் குரு இல்லையா? எனவே தயங்கி தயங்கி அவர் பின்னாக சென்று கொண்டே இருக்கிறார் சீடன். எதுவுமே கேட்காமல் துறவி பின்னாலேயே அந்த கிராமத்திற்கு வந்து சேர்கிறார். ஒரு கட்டத்திற்கு மேல் சீடனால் இதை பொறுக்கவே முடியவில்லை. எப்படியாவது கேட்டே ஆக வேண்டும் என்று முடிவு பண்ணி துறவியிடம் கேட்கவும் செய்கிறார் சீடன். நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தின்படி பெண்களை தொடக்கூடாது என்பது ஒரு கட்டுப்பாடுதானே? ஆனால் அந்த கட்டுப்பாட்டை இன்று தாங்களே மீறிவிட்டீர்களே. இது சரியா தவறா என்று தெரிந்து கொள்ளும் வரைக்கும் என் மனதில் இருக்கும் பாரம் என்னை விட்டு போகவே போகாது குருவே. இவ்வளவு நேரம் இந்த குழப்பத்தை பாரமாக நான் தூக்கி கொண்டு சுமந்து வந்திருக்கிறேன். சுமந்தது போதும், இனியும் என்னால் முடியாது. அதனால் இப்பொழுதே என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லிவிடுங்கள் என்று அந்த சீடன் குருவை பார்த்து கேட்கிறான். தன்னுடைய சீடன் கேட்ட கேள்விக்கு குரு சிரித்து கொண்டே கொஞ்சம் கூட கோபப்படாமல் அந்த சீடனுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சீடனே, அந்த பெண்ணை தூக்கியதால் எனக்கு ஏற்பட்ட பாரத்தை விட உனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பாரம்தான் மிக பெரிதாக இருக்கும் போல இருக்கிறே என்று சிரித்து கொண்டே கேட்கிறார். நான் என்னுடைய பாரத்தை அந்த ஆற்றை கடந்து வந்த அந்த பெண் அங்கே இறக்கி விட்டதுமே என்னை விட்டு போய்விட்டது. ஆனால் உனக்கு இருக்கும் பாரம் தேவையில்லாத விஷயங்களை உன் மனதிற்குள் போட்டு நீ திரும்ப திரும்ப அதையே யோசிக்கும் பொழுது உன்னுடைய பாரமும் பெரிதாக ஆகிக்கொண்டே போகிறது. அதனால் உன்னால் இறக்கி வைக்கவே முடியாது. ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் செய்யும் சிறு உதவி என்கிறது அந்த கடவுளுக்கே செய்வதற்கு சமம் என்பதை புரிந்து கொள். ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அது ஆணா பெண்ணா ஏழையா பணக்காரனா என்கிற
விஷயத்தை யோசிக்கவே கூடாது. அந்த ஆற்றை கடந்ததுமே என்னுடைய பாரத்தை நான் இறக்கி வைத்துவிட்டேன். ஆனால் நீ இன்னும் அந்த பாரத்தை சுமந்தபடியே வந்ததினால்தான் கடந்து வந்த பாதையில் நடந்த எத்தனையோ சுவாரஸ்யமான விஷயங்களை நீ கவனிக்கத் தவறிவிட்டாய். நாம் கடந்து வந்த அந்த பாதையில் அழகழகான மயில், அழகழகான புறாக்கள் என்று ரம்யமான காட்சியை நீ பார்க்கவே இல்லை. அனைத்தையும் நீ தவறவிட்டிருக்கிறாய். அதே போல அங்கிருந்த அழகான அருவியையும் நீ பார்க்கவில்லை, இயற்கையையும் பார்க்கவில்லை. அங்கிருந்த செடிகளில் பூக்கள் பூத்து குலுங்கும் மலர்கள் எதையுமே நீ பார்க்கவில்லை. ஆக மொத்தம் கடந்து வந்த பாதையில் மனதிற்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நீ பார்க்கவே இல்லை. அதற்கு காரணம், தேவையில்லாத விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டே அதை பாரமாக உன்னுடைய தலையில் சுமந்து கொண்டு இவ்வளவு தூரம் நீ வந்திருக்கிறாய். இப்படி தேவையில்லாத விஷயங்களை நீ சிந்தித்தபடியே வந்ததால் நீ கடந்து வந்த பாதையில் நீ தொலைத்தது விலை மதிக்க முடியாத உன்னுடைய மகிழ்ச்சியும் மன அமைதியையும் தான் என்பதை சொல்லி அந்த துறவி முடிக்கிறார். இந்த கதை ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. கடந்தவற்றை பிடித்து வைத்திருப்பதே எல்லோர் துயரத்திற்கும் காரணம். ஒவ்வொரு முடிவும் புதிய துவக்கத்தை அளிக்கிறது. முன்னேறி வாழ்ந்தால் வாழ்வே எளிதாக இருக்கும். வாழ்க்கையில் முடிந்து போன விஷயத்தை யோசிக்க ஆரம்பித்தால் நிகழ்காலத்தில் இருக்கும் சந்தோஷத்தை இழந்துவிடக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கும். முடிந்து போன ஒரு விஷயத்தை நிச்சயமாக யாராலும் மாற்றவே முடியாது. இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வாழ்க்கையும் நாம் நினைத்த மாதிரி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாறும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக உனக்கு வேண்டும். இன்னைக்கு வேண்டுமானால் வாழ்கிற வாழ்வில் பல துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் எதுவுமே நிரந்தரம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதை நம்பிக்கையோடு நம்பு. முடிந்து போன விஷயத்தை மனதில் வைத்து திரும்ப திரும்ப யோசனை செய்து கொண்டே இருந்தால் எந்த பலனுமே கிடைக்காது. அதனால் மன நிம்மதி போகும், மன அழுத்தம்தான் அதிகமாகும். உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையையும் இழந்து விடாதே. இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்த அனைவருமே மிக மிக சந்தோஷமாக வெற்றிகரமாக சாதித்த அனைவருமே அவர்களுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்க்காதவர்கள்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நாம் என் பிரியமே, உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு இல்லை. நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. அந்த வல்லமையை வைத்துக்கொண்டு எப்படி முன்னேறலாம் என்பதை நீ சிந்தித்தாலே போதும். மிகப்பெரிய அற்புத மாற்றம் உனக்கு நிச்சயமாக நடக்கும். அதை விட்டுவிட்டு முடிந்து போன விஷயங்கள், கடந்து போன விஷயங்களை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் தேவையில்லாத மனக்குழப்பம்தான் உனக்கு அதிகமாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அந்த எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்தால் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக எட்டி பிடித்து விடலாம். எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. இனிமேலாவது எல்லாம் மாறும், இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்று நினைத்து கொண்டே இரு. நிச்சயமாக எல்லா மாற்றமும் உனக்கு தானாகவே நடக்கும், நிகழும். முதலில் உன்னை மாற்றக் கற்றுக்கொள். நீ உன்னை மாற்றினால் வாழ்வில் அனைத்து மாற்றமும் உனக்கு தானாகவே நடக்கும். வாழ்வில் எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் நீ இருந்தாலும் கூட எல்லோரிடமும் பணிவோடு இருக்க பழகிக்கொள் என் பிரியமே. மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்ற தலைகணத்தோடு உனக்கு இருந்தால் வாழ்வில் அந்த உயர்ந்த நிலையில் நீண்ட தூரம் உன்னால் பயணிக்கவே முடியாது. எனவே தலைகணத்தோடு இருக்காதே, அமைதியாக இருக்க கற்றுக்கொள். என் அன்பு பிரியமே,
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சில இடங்களில் எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருப்பதை விட, அப்படி இருப்பதை விட எதுவுமே தெரியாது என்று தெளிவோடு இருந்து விடுவது மிக மிக நல்லது. எல்லாம் தெரிந்தது போல இருப்பவர்களால் எதையுமே கற்றுக்கொள்ளவே முடியாது. தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள்கிறவர்கள் அனைத்தையுமே கற்றுக்கொள்கிறார்கள். எனவே தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள். பல விஷயம் உன்னால் கற்றுக்கொள்ளப்படும். கற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து விஷயங்களும் உனக்கு பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக உயர்த்தும். உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருக்க கற்றுக்கொள். உன்னை தேடி வரும் எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும். எந்த ஒரு இழப்பிற்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதே என் பிரியமே. எதுவாக ஆனாலும் ஒரு நாள் அது முடிவுக்கு வரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எது நடந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்வில் வரும் சிக்கல்களை நீ எதிர்கொண்டால் நிச்சயமாக உன்னால் மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தை உருவாக்க முடியும். பல பேரும் ரசிப்பதே இல்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதே இல்லை என்பதுதான் உண்மை. அதுபோல உன்னுடைய அருமை தெரியாதவர்கள் உன்னுடைய கவனத்தில் வைத்து கொள்ளவே கொள்ளாதே. நல்ல நோக்கம் கொண்டு செய்யும் எந்த ஒரு செயலையும் எதிர்மறை நோக்கம் கொண்டு விமர்சிப்பவர்களை ஒன்றும் அறியாத குழந்தைகள் என்று அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது. சிரித்துக்கொண்டே அவர்களை எளிதாக உன்னால் கடந்து சென்றுவிட முடியும் என்பதை புரிந்து கொள். நீ செய்கின்ற எல்லாம் எல்லோருக்குமே எளிதில் புரிந்துவிடாது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட கருத்து இருக்கத்தான் செய்யும். எனவே தேவையில்லாமல் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்காக உன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளாதே. உன்னுடைய செயலையும் மாற்றிவிடாதே. எல்லாவற்றையும் எல்லோராலும் செய்துவிடவும் முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இந்த உலகத்திலேயே நேரம் மட்டும்தான் நேர்மையானது என் பிரியமே. அதனால்தான் அது யாருக்காகவும் காத்திருப்பதே கிடையாது. யாருக்காகவும் நேரம் காத்திருக்காது. அந்த நேரத்தை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டாலே போதும். மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். சிலருக்கு அவர்களுடைய தகுதியை காட்டிக்கொள்ள பல பொருட்கள் தேவைப்படுகிறது. இறுதியில் எதுவுமே இல்லாமல் இருப்பதுதான் அவர்களின் சுபாவமாக மாறிவிடுகிறது. பல பேரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை, மகிழ்ச்சியாக இருப்பது போல பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மகிழ்ச்சியாக வாழ்வது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர். உண்மையான மகிழ்ச்சி என்பது ஓய்வே இல்லாத உழைப்பில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாதே. இல்லையென்றால் நீயும் எல்லோரையும் போல நடிப்பு வாழ்க்கையை தான் வாழ வேண்டியிருக்கும். எனவே நிதானமாக யோசிக்க கற்றுக்கொள். யாரையும் மிக எளிதாக விமர்சனம் செய்து விடாதே. எதையும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்காதே. நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்தோடு செய். வருங்காலம் உன்னை நிச்சயமாக உயர்த்தும். ஒருவருக்கு அவர் யார், எப்படிப்பட்டவர் என்ற சிந்தனையோ கேள்வியோ இல்லாமல் உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய பழகு. நாம் இன்று இருப்பதற்கு நாம் தான் முழு பொறுப்பு. நீ இன்று இப்படி இருப்பதற்கு நீதான் முழு பொறுப்பு. அனைத்தையும் மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. நீ இப்பொழுதுள்ள நிலைமைக்கு உன்னுடைய முன்வினை பயங்கள்தான் காரணம். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு உன்னுடைய இன்றைய செயல்கள்தான் காரணமாக இருக்கும், காரணமாக அமையும் என்பதே நிச்சயமான உண்மை. வாழ்வில் நீ எதை செய்தாலும்
அதை நன்றாகவும் கவனமாகவும் செய்துவிடு. அப்பொழுதுதான் அந்த காரியங்களைப் பற்றி நீ கொஞ்சமும் அஞ்ச வேண்டியே இருக்காது. தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிடு என் பிரியமே. அதுவே உன்னுடைய வெளிச்சமான வாழ்வின் தொடக்க புள்ளியாகவே இருக்கும். நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரே இடத்தில் ஏன் தேங்கி நின்று விடுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ என்னெல்லாம் என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டாயோ வேண்டிக் கொண்டாயோ அதையெல்லாம் உனக்காக நான் நடத்தி வைக்கப் போகிறேன். என் பிரியமான கண்மணியே, இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். இன்று இரவோடு உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிடும். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயப்பா எழுதிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். முடிவையும் உனக்காகவே எழுதிவிட்டேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது இன்று இரவோடு. உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளிலிருந்து நீ முழுமையாக விடுதலை அடையப் போகிறாய் குழந்தையே. நான் இருக்கும் பொழுது ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய் குழந்தையே? யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன்னிடம் திருப்பிவிடும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. உன்னுடைய நம்பிக்கை போகும் விடும்படியான செய்திகள் உன் காதுகளுக்கு வந்து விழுந்தால் அப்பொழுது கூட தைரியமாக இரு, பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போல சூழ்நிலை வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்பேன், மீட்டு ரட்சிப்பேன். உன்னை காக்க எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது மனதை தளர விட்டு விடாதே. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள் குழந்தையே. உன் வாழ்க்கையும் மாறும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையிலும் வரும். கஷ்டகாலம் இன்றோடு முடியப் போகிறது என்ற நல்ல எண்ணங்களை உன் மனதில் வைத்துக்கொள். நிச்சயமாக உன் எண்ணம் போல் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிசயமும் உன் வாழ்வில் நாளை முதல் ஆரம்பமாகும். மற்றவர்களுக்கு ஏதாவது நீ துன்பம் நினைக்க நேர்ந்தால் அப்பொழுது நினைத்துக்கொள், உனக்கு கஷ்டத்திற்கான விதையை நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மனதில் வைத்துக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதே. மற்றவர்களின் மனதை எப்பொழுதும் எந்த நேரமும் காயப்படுத்தும்படி எண்ணக்கூட எண்ணாதே. பொறுமையாக இருப்பவர்கள் ஒருபோதும் தோற்றதே இல்லை. அதுபோல பொறாமை, மற்றவர்கள் பற்றி பொறாமையோடு இருப்பவர்கள் ஒரு நாளும் ஜெயித்ததே இல்லை. உனக்கு ஒரு இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்றால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகருவதே நல்லவர்கள் செய்யும் காரியம். அன்பு என்பது மிக பெரிய பொக்கிஷமான பரிசு. அதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியே, பெற்றாலும் மகிழ்ச்சியே. சில சூழ்நிலைகளில் பேசாமல் புன்னகைத்துவிட்டு நகர்ந்து விடுவது பேச தெரியாமல் அல்ல, அந்த நேரத்தையும் உன் மனதையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள்வதற்காகவே செய்யும் செயல் என்பதை நம்பு. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. சந்தோஷத்திற்கு ஒரு ஆரம்பம் வந்துவிட்டது. நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ இதுவரை பொறுத்திருந்ததெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்பா இருக்கிறேன், பயம் கொள்ளாதே. என் அன்பு பிள்ளையே, இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. நீ மனவேதனையில் தவிப்பதை என்னால் பார்க்கவே முடியவில்லை. என் பிள்ளை தவிப்பதை, என் பிள்ளை கஷ்டப்படுவதை, என் பிள்ளை கண்ணீர் சிந்துவதை பார்த்துவிட்டு ஒரு தகப்பன் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. நான் உன்னிடம் கேட்பது 3 நிமிடம்தான். இதை நம்பிக்கையோடு மனதார முழுமையாக கேள். தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிட்டு பின் வருந்திக் கொண்டே இருக்காதே. மனவேதனை பட்டுக்கொண்டே இருக்காதே. ஒரு விதமான வலியையும் மனபாரத்தையும் சுமந்து கொண்டே இருக்காதே. பல சமயங்களில் நம்மிடம் இருப்பதை மறந்து இல்லாத விஷயங்கள் மேல் கவனத்தை நாம் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஒருவருக்கு உபயோகமில்லாத பொருள் மற்றவருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம். எல்லாம் அவரவர் பார்வையை பொறுத்ததுதான்.
ஒருவருக்கு கஷ்டமாக தெரிவது மற்றவருக்கு மிக சுலபமாக தெரியலாம். மற்றவருக்கு மிக சுலபமாக தெரிகிறது வேறு ஒருவருக்கு மிக கடினமான விஷயமாக கூட இருக்கலாம். அது அவரவர் மனதை பொறுத்தது, பார்வையை பொறுத்தது. நம்மிடம் இல்லாததை எண்ணி வருந்துவதை விட இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற கவலையும் உன் வாழ்க்கைக்கு இல்லவே இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு ஏற்ப உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதுதான், மனதை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் இந்த வாழ்க்கையின் குறிக்கோளாகவே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இருக்கிறேன், அனைத்து தடங்கல்களையும் தாண்டி ஜெயிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். போராட்டத்தை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் தேடி தேடி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் வெற்றியை நான் பார்த்ததே இல்லை, தோல்வியை மட்டும்தான் தழுவிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேர்மையாக வாழ்ந்து தோற்பதும், முடிந்தவரை போராடிவிட்டு பின் தோற்பதும் வெற்றி அமைவதற்கான, வெற்றி பெற்றதற்கான சமமாகத்தான் இருக்கும். தோற்பது என்பது அதில் அவசியமே இல்லை. ஆம் என் பிள்ளையே, எதுவும் கிடைக்காது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நமக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சந்தேக கண்ணுடனேயே தோற்று விடுவோமோ என்ற பயத்துடனேயே எதையுமே செய்யாமல் அப்படியே உட்கார்ந்து இருப்பதுதான் தோல்வி அடைவதற்கான முதல் காரணமாகவே இருக்கும். எது வந்தாலும் பார்த்து விடலாம், எது வந்தாலும் போராடி வெல்லலாம் என்ற மனம் உன் மனதில் இருந்தால் போதும், அந்த நம்பிக்கை எண்ணம் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நிச்சயமாக நீ அடைய வேண்டிய வெற்றியை அடைந்தே தீருவாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடிக்கொண்டே இருக்கிறாயே, உன் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை தீர்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, இதுவே உன்னுடைய முதல் வெற்றியாக எடுத்துக்கொள். மீண்டும் மீண்டும் முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. என்றல்ல என்றலாவது உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ அடைந்தே தீருவாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உறுதுணையாக இருந்து அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எதுவுமே உண்மையாக இருக்காது. அது எதிர்பார்க்கவும் முடியாது. உனக்கு என்ன வேண்டுமோ, உன் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீதான் தேடி கண்டுபிடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வந்து தருவார்கள், நம் வாழ்க்கையில் மாற்றத்தை மற்றவர்கள் வந்து கொடுப்பார்கள் என்று நீ காத்து கொண்டிருப்பதால் எந்த பலனுமே இல்லை. உனக்கு வேண்டியதை நீதான் தேடி கண்டுபிடித்து அதில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அதை அடைய வேண்டும். முயற்சி செய்து அடைவதில்தான் வெற்றியும் இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது. எதை செய்தாலும் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கிறதா, தோல்வியுறுகிறாயா என்பது அல்ல. நீ இருக்கும் இடத்தில் நீ இருக்கிறாயா, நம்பிக்கையோடு இருக்கிறாயா என்பதில் இருக்கு உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாடம். ஒரு சிறுவன் ஒருவன் மரத்தில் இருக்கும் மாங்கனியை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லை எறிகிறான். ஆனால் அந்த கல் குறி தவறி மீண்டும் அவனிடமே வந்து விழுகிறது. மீண்டும் முயற்சி செய்கிறான். இரண்டாவது முறையும் குறி தவறி அவனிடமே வந்து விழுகிறது கல். இப்படி 4-5 முறை, 10-20 முறை அல்ல, 100 முறை அவன் கல்லை விட்டு எறிகிறான். ஆனால் கடைசி வரை குறி தவறியதே மட்டுமே அன்றி மாங்கனி படவே இல்லை. ஒரு கனி கூட அவன் கையில் கிடைக்கவே இல்லை. ஆனால் எப்படியாவது ஒரு கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற நம்பிக்கையில் அவன் எடுத்த முயற்சியில் தவறவும் இல்லாமல், மனம் சிதறவும் இல்லாமல், நம்பிக்கை இழக்கவும் இல்லாமல்
மீண்டும் மீண்டும் அவன் எரிந்து கொண்டே இருந்தான் கல்லை. கடைசியாக ஒரு கல் அந்த மாங்கனியை தொட்டது. அந்த கனி அவன் கையில் வந்து விழுந்தது. அந்த சிறுவனை நன்றாக உற்றுப்பார். 10 முறை எரிந்தும் கூட அவன் குறி தவறியதால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. எப்படியாவது அந்த மாங்கனியை பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடும் விடாமுயற்சியோடும் அவன் கல்லை எரிந்து கொண்டே இருந்தான். கடைசியில் அவன் நினைத்த இலக்கை அடைந்தான். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்னும் கற்களை உன் படிக்கற்களாக எண்ணி வெற்றி என்னும் கனியை அடைவதற்கு நீ உன்னால் முடிந்த முயற்சிகளை செய்து கொண்டே இரு.